ஏப்பா இந்த மாமன் படம் பார்த்தல, அந்த படத்தோட ரோஸ்ட் எனக்காக போடு. அந்த படத்துல கிரிஞ்சு அவ்வளவா இல்லைங்களே, ஃபுல் டாக்ஸிக் இருக்குல்ல, அதை வச்சு போடு. ஏனுங்க மாமா, போட்டுடலாங்களா? நீங்களா ஒரு முடிவெடுத்து ஏதாச்சும் பண்ணி தொலைங்க. மாமன் ரோஸ்ட் பண்ணிட்டியா? இன்னும் இல்லைங்க. அடுத்த வீடியோவாவது பண்ணுவியா? கண்டிப்பா. எப்பா இவ்வளோ பேர் ரோஸ்ட் பண்ணி உன் ரோஸ்ட்டுக்கு ஆவலா வெயிட் பண்ணுறாங்களப்பா. மறுபடியும் அந்த படத்தை பார்த்து சாவுடா அப்படின்னு தான் கேட்டேன். ஆஹா, சூப்பராக ரோஸ்ட் பண்ணுறானே. அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு இளவு வீட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீலிங் நமக்குள்ள இருக்கும். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கண்ணை கசக்கிடுவாங்க, சீரியல் மாதிரி. அவங்கிட்ட போனப்பா அவன் கதையை சொல்லி அழுகுறான், இவங்கிட்ட வந்தா இவன் கதையை சொல்லி அழுகுறான், அவகிட்ட போனா அவ கதையை சொல்லி அழுகுறா, இவகிட்ட வந்தா இவ கதையை சொல்லி அழுகுறா. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் இதோ இந்த பையன் தான். குட்டி பையன் என்னடா குடைச்சல் கொடுத்துட போறான் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னென்ன சேட்டைகள் பண்ணியிருக்கான்னு வீடியோக்குள்ள சொல்றேன் வாங்க. ஒரு படம் இருந்தால் அதுக்கு கதாநாயகர்னு ஒருத்தர் இருக்கணும். அந்த கதாநாயகராக நம்ம சூரி. அனைவருக்கும் வணக்கம். தலைவனுக்கு முக்கியமான ஒரு 3 வேலை இருக்குது. 1 அக்காவை பார்த்துக்கிறது. போன அம்மா கிட்ட கூட போட்டு போமா. ஏமா இதெல்லாம் ஒரு பொண்ணாமா. 2வது அக்கா பையனை ஸ்கூல்ல கொண்டு போய் விடுறது. அவனுக்கு என்ன வேணும்? அவனுக்கு வேணாம் டீச்சர், எனக்கு ஒரு டீம் மட்டும் சொல்லுங்க. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன், நானு காமெடி பண்ணாத. 3வது அக்கா பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வருது. எப்பா இவர் சோத்துக்கு என்ன பண்றாருன்னு கேட்டா இவர் ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சிருக்கிறதா சொல்லுவாங்க. ஆனா ஒரு நாள் கூட அவர் ஸ்வீட் ஸ்டால் போனதே இல்லை. இவரோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 10 வருட காலங்களாக வயிற்றுல ஒரு புழுப்பூச்சி கூட வளராம இருந்திருக்கு. கூட பிறந்த தம்பி, உன்கிட்ட சூசகமா தான் சொல்ல முடியும். கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க மாமாவோட சொந்த விரல் கூட பட்டதில்லையா? ஒரு வளகாப்பு ஃபங்க்ஷன், அங்க ஏதோ ஒரு சின்ன சலசலப்பு பிரச்சனை. அந்த பிரச்சனையில தன்னோட மாமியார் என்ன மாமியார்னு கேட்க போக லொதக்கணம் வந்துருது வாந்தி. கர்ம கர்மா என்ன இப்படி நாறுது? பழைய சொத்தை திங்காதுன்னு உன்னை எத்தனை தடவை சொல்றது? ஐயோ, அது பழைய சொத்து தின்னதுனால வந்த வாந்தி இல்லைங்க, ஒரு பாய்சனை பெத்துக்கிறதுக்காக வந்த வாந்தி. ஹீரோவோட அக்கா கர்ப்பமாயிட்டாங்க. ஐயோ பேரல் லவ்லி போட்டா என்னாச்சு? கர்ப் இல்ல பாம், கர்ப்பம். கர்ப்பமா இருக்கிற தன்னோட அக்கா கர்ப்பமா இருக்கிறாங்கன்னு டாக்டர் சொன்னதுக்கு டாக்டர் மேல லவ் வந்துருது இவருக்கு. அப்படிலாம் பார்த்து லவ் பண்ணுன்னா எங்கள் அக்கா கர்ப்பமாக இருக்குதுன்னு சொன்னது ஒரு ஆயாவை தான் லவ் பண்ணும். மாசமாக இருக்கிற தன்னோட அக்காவை மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய் அங்கே இருந்த டாக்டரே கரெக்ட் பண்ணிட்டாரு நம்ம ஸ்வீட் ஸ்டாலு. குழந்தைய பார்க்கறதுக்கு ஒரு அலப்பறை பண்ணுவாங்க பாருங்க. இதோ வந்துட்டேன். அடிங்க அம்மா அழக. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? டேய் மாமா எப்படிடா இருக்க? இது உனக்கே கொஞ்சம் அநியாயமா படல? அம்மாவோட தம்பிய மாமான்னு கூப்பிடாம அத்தையா நான் கூப்பிட முடியும்? நான் மாமா இல்ல, தாய் மாமனா? நம்ம ஹீரோவா அவங்க அக்கா பையனை பேல போற இடத்த தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு சுத்துறாரு. இதுக்கு நடுவில் ஒரு சண்டை வேற ஒன்று நடக்கும். டேய் ஏண்டா ஏண்டா தம்பி நீங்க சொல்லி கொடுத்த மாதிரியே பண்ணிட்டேன் தம்பி. மக்கி போன சட்டையெல்லாம் போட்டு கொடுத்து மாதிரி நிக்கிறேன். போடா பின்னாடி. இதுவரைக்கும் எல்லாம் ஓகே. நம்ம ஹீரோக்கு கல்யாணம்னு ஒன்று ஆச்சு. அந்த கல்யாணத்துல நம்ம லட்டு அவனோட டாவை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆன்ட்டி வந்து ஒரு குண்டை தூக்கி போடுது. கொஞ்ச நாள் உங்களை மாதிரியே ஒரு குட்டி லட்டு வேற வந்துருவான். அதுக்கப்புறம் உங்க மாமா உங்களை கண்டுக்கவே மாட்டாரு. அப்ப கன நேரத்துல அந்த லட்டுக்கு தோணுதுதான் இந்த ஐடியா. எங்க மாமனுக்கும் அத்தைக்கும் முதராத்திரி நடந்தாதானே இந்த குழந்தை குழந்தையெல்லாம் உற்றவனா நானுன்னு போயிட்டு முதராத்திரி ரூம்ல சிவராத்திரி மாதிரி முடிச்சிட்டு இருக்கிறான் அந்த பையன். எப்பயும் பால் குடிச்சிட்டு 10 மணிக்கெல்லாம் சமத்தா தூங்குற பையன் அன்னைக்கு மட்டும் தூங்கவே இல்லை பாவம். சரி அடுத்த நாள் நைட்டு நம்ம லட்டு தூங்கி போயிட்டான். நாம பக்கத்து ரூம்ல போய் கொஞ்சம் பரவசம் அடைவோன்னு போறாங்க. அங்க போனா கட்டில் உடைஞ்சு போயிருது. வெளியே வந்த இவங்கள எல்லாரும் ஒரு மாதிரி அசிங்கமாவே பார்ப்பாங்க. ஏன்டா புதுசா கல்யாணம் ஆன புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவில் ஒரு புளி மூட்டையை கொண்டு வந்து வச்சுட்டு ஏதோ இவங்க பண்ணக்கூடாது வந்து பண்ற மாதிரி அப்படி லுக்குறீங்க. சரி ஹனிமூனுக்காவது போவோம் அப்படின்னு சொல்லி ஹனிமூனுக்கு கிளம்புனா என்ன அது ஹனிமூனா? அங்க போனா அவனுக்கு குழந்தை பிறந்துருமே.
இதனால சண்டை போட்டு போய் சமாதானப்படுத்தி மறுபடி கூட்டிட்டு வந்தா மறுபடியும் அதே தான் பண்றான். ஓயா நான் மாமா கூட மேல தான் படிப்பேன். நட்டுல வச்சேன்னு நினைச்சியா தம்பி? லட்டுல வச்சேன். நம்ம லட்டுக்கு காது குத்துற ஃபங்க்ஷன். நீ காது குத்தனாத்தான் மாமா நான் காது குத்துவேங்கிறான் அவன். ஓ மாமனுக்கு எதுவும் தோடெல்லாம் வாங்கிட்டு வரலப்பா, மூடிக்கிட்டு நீ மட்டும் காது குத்திக்காப்பான்னு சொல்லாம அவருக்கும் சேர்த்து காதை குத்தி விட்டுறாங்க. ஏன் பிள்ளைதான் உன் சந்தோஷத்துக்கு எடுக்கிறான். அந்த பச்சை பிள்ளை பக்கத்துல படுக்கிறது கூட தாங்கிக்க முடியாது. அப்படி என்னம்மா? என்னடா டேய், புதுசா கல்யாணம் ஆனவங்க இன்னும் புணர்ச்சியிலேயே ஈடுபடலடா. எப்படிடா மனசாட்சி இல்லாம இப்படி ஒரு டைலாக் எழுத முடிஞ்சு? அப்புறம் ஹீரோவோட மாமனார் தான் வந்து சொல்லுவாரு, தம்பி நீ அவன் மேல பாசமா இருக்கிறதெல்லாம் சரித்தான்பா, அவங்க அப்பனை கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா? அவரும் பாவம் 10 வருஷமா புள்ளை இல்லாம கஷ்டப்பட்டவர். அந்த குழந்தையை தூக்கணும் கொஞ்சம் பிடிக்கணும்னு அவருக்கும் ஆசை இருக்காதா என்ன அப்படின்னு புத்தியில உரைக்கிற மாதிரி கேட்டதுக்கு அப்புறம் தான் பூந்து வெளியூர் போவாரு. அப்ப நான் சேட்டை பண்ணனாலதான் மாமா சாமி கிட்ட போயிடுச்சா? என்னது உங்க மாமா சாமி கிட்ட போயிட்டானா? நீ என்னடா சொல்ற? ஐயா உனக்கு எதுவும் தெரியாதா? வா அப்படின்னு கூட்டு போய் காட்டுறான். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? சிம்ரன்ஸ் என்னம்மா இதெல்லாம்? உன் தம்பி போட்டாக்கு பூ வச்சு பொட்டு வச்சிருக்க? எனக்கு நான் தவமா பெத்த என் பையன் முக்கியமா? தவம் இருந்து பெத்த புள்ளன்னு இவங்க சொல்றதெல்லாம் சரிதான். அப்படி பெத்த புள்ளைய இவங்களே பார்த்துட்டு இருந்தா இந்த பிரச்சனையா வந்திருக்காதுல்ல. நம்ம பாலசரவணனுக்கு கல்யாணம்னு சொல்லி ஊர்ல இருந்து நம்ம ஹீரோ வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு கேமியோ. யாரு? பிச்சை மகனா? நொச்சமாவன் நீ ஏன்டா இங்க படுத்திருக்க? இவரு களவாணி கமலா இல்ல கேடி பில்லா கில்லாடிரங்க கமலா? சார் அவரு கமலே இல்ல, விமல். ஓ சாரி. அவர் வந்துட்டு நான் ஒரு மேஜிக் ஷோ பண்ணி அவனை வந்துட்டு முத்தம் கொடுக்க வைக்கிட்டா அப்படின்லாம் சொல்றாரு. இவர் செத்து போயிட்டதா அவங்க அக்கா டிராமா ஆடிட்டு இருக்கிறது இவருக்கு மட்டும்தான் தெரியும். எப்படி நம்ம விமலுக்கு தெரியும்? அவரும் வந்துட்டு மேஜிக் ஷோவெல்லாம் பண்ணி மாமா கமான் பாய் பாய். ஐயோ கடைசானே நான் எப்படி சமாளிப்பேன்? மாமா தான் சாமி கிட்ட போயிட்டாங்களே, அப்ப ஏன் தாலி போட்டிருக்கீங்க? என்ன சொல்ற இவன்? என்ன எனக்கு புரியல. அவங்க அக்காவை பாருங்களேன், ஆத்தி இருந்தா நம்மள முடிச்சிருவாடா அப்படின்னு ஓட்ட விட்டாங்க. இந்த சீனை பார்த்துட்டு இவங்க டாக்டர் தானே, இவங்க ஏன் கொஞ்சம் கூட முற்போக்குத்தனமா யோசிக்க மாட்டேங்கிறாங்க? போட்டோ வச்சாலாம் செத்துருவாங்களா அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்றதை பார்க்க முடிஞ்சுது. 1000 தான் இருந்தாலும் அது உயிர் விஷயம். நம்ம எதில் வேணா ஜோக் பண்ணலாம், உயிர் விஷயத்துல ஜோக் பண்ணவே கூடாது. அப்புறம் நம்ம லட்டுக்கு ஆக்சிடென்ட் வேற ஆகி போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு லட்டுவை பார்க்குற சீன் எல்லாமே கொஞ்சம் சென்டிமெண்டா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துச்சு பாருங்க டாக்ஸிசிட்டி. உனக்கு ஒரு சந்தோஷம் நமக்கு டிரான்ஸ்பரண்ட் எனக்கு பிரிச்சு கூட்டிட்டு போனேன்லடி. அது அவ சந்தோஷத்துக்காகவா கூட்டிட்டு போனா? நீயும் போய் சந்தோஷமா தானப்பா இருந்த. நான் மட்டும் இங்க இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கு மாடி. நீ மட்டும் இங்கேயே இருந்திருந்தா அந்த வயிற்றுக்குள்ள இருக்குதே உன் புள்ள, அது நடந்திருக்குமா? இப்படி ஒரு பைத்திய மாதிரி பேசுறத பார்த்துட்டு தாலியை விட்டெறிஞ்சிட்டு கிளம்பிட்டாங்க நம்ம ஹீரோயின். ஆல்ரெடி படத்துல ஏதோ சென்டிமெண்ட் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு டெத் சென்டிமெண்ட் வேற. அப்புறம் கிளைமேக்ஸ் வந்துருச்சு. எல்லாம் திருந்தி போயிருங்க. அக்கா நீ திருந்தி போயிரு. ஏண்டா என் அக்கா இப்படி பண்ணன்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்க மாட்டியாடா? என்னது நான் கேட்கலையா? ஏக்கா இன்டர்மிஷனுக்கு முன்னாடி காட்டு கத்துனக்கா நீ காதலியே வாங்கலையே. அந்த குழந்தைய பார்க்கறதுக்கு நம்ம லட்டு வரோம். நீங்க அம்மான்னு கூப்பிடுறதுக்கு முன்னாடி மாமா தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடணும். நம்ம ஹீரோயினும் மனம் மாறிடுறாங்க. நம்ம ஹீரோவும் வந்துட்டு தான் செஞ்சதான் தப்புங்கிறாரு. ஐயோ இப்படி கிளைமேக்ஸ் வந்தவொடனே டக்குன்னு திருந்தாதீங்கப்பா, எனக்கு ஒரே கஷ்டமா இருக்குது. என்னதான் இந்த படம் ஓவர் டாக்ஸிக்கா இருக்குதுன்னு சொல்லி நம்ம கலாச்சாலும் இந்த படத்துல ஒரு சில இடங்கள்ல சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுது. ஹீரோவோட அக்கெல்லாம் பண்றதை பார்த்தா நமக்கு காண்டாகுது. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து கண்ணீர் விட்டு கதறி எழுதப்படையது அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன் போற வழியில சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோல வந்து பார்க்குறேன். பாய்.